ஒரு இடத்தோடு நாம் பண்ணோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். செல்வாழ்வோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். விழுகளை உயர்த்தி இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, பங்குத்தன்மையுடைய சார்பிலும் கடைசி வரை குருக்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்கள் எல்லோருக்கும் இறை இறக்கத்தினுடைய திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். புரிவர்களே, இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விழா. ஏனென்று சொன்னால், இன்று நம்ம நீதியா இரக்கமா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் விரும்பக்கூடியது இரக்கம். பேசலாம். அவைதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ கடவுளுடைய இரக்கம்னா என்ன? இறை இரக்கம் அப்படின்னா என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய இறைவாக்கின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒருவேளை மாற்று கருத்தாக கூட இருக்கலாம். திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் இறைவாக்கின் 13 திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 13வது வசனம். இந்த இறைவாக்கைய இந்த நாள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சூழ்நிலை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில, அந்த சூழ்நிலை மத்தியில் இந்த இறைவாக்கை கட்டாயம் உங்களுக்கு ஒரு வலிமை, ஒரு ஆற்றலை கொடுக்கும். பைபிள் வச்சிருக்கிற வாசிப்போம்னா திருப்பாடல் 118 இறைவாக்கை 13. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களே? இந்த வசனம் சொல்றது சும்மா சாதாரணமா நம்ம தள்ளி நம்ம வீழ்ந்து போனோம் அப்படின்னு இல்லை. வலுவோடு கூட எவ்வளவு நமக்கு வலு இருக்கிறதோ அவ்வளவு வலுவோடு அவர்கள் என்னை தள்ளிவிட வேண்டும், என்னை வீழ்த்து விட வேண்டும், நான் அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்போ நம்மளால நினைச்சு பார்க்கறது என்னன்னா, ஒருவேளை அன்புக்குரியவர்கள் இந்த நபர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நபர்கள் யார் தெரியுங்களா? உங்க கூடவே தான் இருப்பாங்க. ஒருவேளை உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம். சில குடும்பங்கள் அம்மாவாக இருக்கும், சில குடும்பங்கள் அம்மாவாக இருக்கும், சில குடும்பங்கள் இல்ல பல குடும்பங்கள் இந்த கணவன் மனைவி ஒருவர் வீட்டுவதற்கு மகன் மகள் அப்பா அம்மாவுக்கு எதிரான. அப்ப இன்னைக்கு இந்த வசனம் எங்கேயோ அப்படி நம்ம அமெரிக்கா ஈரானா நினைச்சு பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துல வலுவோடு கூட, சாதாரணம் கிடையாது, உங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி வலுவோடு காத்திருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, என் இரக்கம் என்ன தெரியுமா? உனக்கு யாருமே இல்லை என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் விட்டுற மாட்டேன், உங்களோட நான் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரு உன்னை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி? ஏன்னா இது ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆண்டவர் இயேசு காட்டி கொடுத்தது யாரு? 3 ஆண்டுகள் கூடவே இருந்த, வெளியில இருந்தெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு காரியங்கள் எல்லாம் அல்ல. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய ஜெபம் இப்படியாக இருந்தது. தந்தையாம் இறைவனை நோக்கி யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம்
யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்துல ஒரு அழகான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்னா, அப்பா, நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம்முடைய பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களில் எவரும் அழிவதில்லை. மறைநூலில் எழுதியுள்ளவாறு, மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்கு உரியவன் மட்டும் அழிவுற்றான். ஜெபம் பாருங்க. இன்னைக்கு என்னிடத்துல நீங்க ஒவ்வொரு இடத்துல திருத்தூர்கள் 12 பேர்ல சீடர்கள்ல இந்த உறவுகள்ல யாருமே அழிஞ்சு போயிடக்கூடாது. இதுவரையிலுமாக தொடக்கத்திலிருந்து என்னுடைய இறப்பு வரையிலுமாக ஒருவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் நான் பாதுகாத்தேன், அவர்களை நன்கு பாதுகாத்தேன். அதுதான் கடவுளுடைய இரக்கம். அன்புக்குரியவர்களே, உலக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு தியரி வைக்கிறாங்க. என்னன்னா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். எவன் ஒருவன் வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறானோ அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான், அவன் வெற்றி பெறுகிறான், அவன் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறான். இன்னைக்கு நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய எல்லா சண்டைகளிலும் பார்த்தீங்கன்னா நாடுகளுடைய ஆதாயம், அந்த நாட்டை ஆளுடைய ஆதாயம் என்று சொல்லி அரசியல் தொடங்கி ஒருவேளை நம்முடைய பங்கு அன்பியங்கள், ஒருவேளை பாயர், வாட்டர் சர்வீஸ், எல்லா இடங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகம் ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்கிறது. தன்னை வலியனாக காட்டிக் கொள்கிறவன் அவன் எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கும், அவன் முயற்சி செய்கிறான். கடவுளுடைய இறக்கம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒருவர் அதில் அழிந்து போயிடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் என்னுடைய சிந்தனை என்னவாக இருந்துச்சுன்னா, அப்படியே எல்லாரும் ஆண்டவரை சொல்ற பாடம் பிரசுரத்தை கொஞ்சம் பாருங்க. அழகா இருக்காருங்களா? பாடம் பிரசுரத்துல அழகா இருக்காரா? அம்மா இல்லைங்க, நான் சொல்லுங்க, அழகா இருக்காரு. ஆனா அவர் அப்படிதான் இருந்தாரா? அந்த சிறுமையில் அவர் தொங்குகின்ற பொழுது அப்படிதான் இருந்தாரா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனித முகமே இல்லை அவர். அவருடைய முகம் உருகுலைக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா? எலும்புகளை எல்லாம், எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிட முடியும். அந்த உடல் முழுவதும் எப்படி ரத்தம் வழிபோடை கொண்டிருந்தது என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உடைய சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. இது உடை நமக்கு என்ன சொல்றது, ஒரு டெக்கோரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அவருடைய உடல் அப்படி இல்லை. இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய அந்த இரக்கம் எப்படி உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டது என்று சொன்னால், இவருடைய கடைசி நீரும் கடைசி இரத்தமும் உங்களுக்காக எனக்காக. இதில் இந்த மொழியை சார்ந்தவர்களுக்கோ, இந்த ஜாதியை சார்ந்தவர்களுக்கோ, இந்த இடத்தை சார்ந்தவர்களுக்கோ, பணக்காரர்களுக்கோ அல்ல, மாறாக யார் யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அறிவிக்கிறார்களோ எல்லோருக்குமானதுதான் அது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்புக்கு அழகான சில சான்றுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு சான்று என்னன்னா, ஆண்டவர் இயேசுவுடைய அந்த பெருமையான கல்லறையில அவருடைய உடல் அடக்கத்திற்கு பயன்படுத்த துணிகள் எல்லாம் அது தனியா அப்படி சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சாட்சியா சொல்றாங்க. அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் அடக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உடைகள் எல்லாம் தனியாக கால்மாட்டில் தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்ததுன்னா, அப்ப இந்த மகிமைப்படுத்தப்பட்ட இந்த குளோரிஃபைடு பாடிக்கு ஆடை தேவையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்த உடலுக்கு ஆடை அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்த உடலுக்கு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் கூட எந்த சாவியும் தேவையில்லை. அவர் திறந்து வரணும், நீங்க திறக்கணும் அப்படின்னு. ஏனென்றால் இந்த நாள் நட்சத்திரம் நம்ம வாசிச்சோம், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வாரத்துக்கு முதல் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக வந்து பயந்து கொண்டிருந்த அந்த திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் சொல்ற, அமைதி குறித்தாகுக, என்னுடைய அப்பா என்னை எதற்காக அனுப்பினாரோ உங்களையும் அதற்காக அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. எதற்காக அப்பா அனுப்பினாரு? எல்லாருக்கும் அந்த இரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். புரியுறவர்களே, ஏறக்குறைய என்னுடைய 46 ஆண்டுகள் நான் கேள்விப்படாத ஒரு அனுபவம். குருத்துவ வாழ்க்கையில 16 வருஷம் கேள்விப்படாத ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை பரிசோதனை செஞ்சு கொஞ்சம் பயன்படுத்துகிறேன். 10ல் 1 பங்கு என்னுடைய உழைப்பிலும் சரி, என்னுடைய நேரத்திலும் சரி, என்னுடைய திறமைகளிலும் சரி,
ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் திறமை ஒரே மாதிரி கொடுக்கல. ஹல்லேலூயா. யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடம் அதிகம் கணக்கு கேட்கப்படும். இன்னைக்கு ரீடிங் மாஸ்டர் ரொம்ப அழகான வாய்ஸ், ரொம்ப அழகா தெய்வ பயத்தோட முன்னுரை மாஸ்டர் ரீடிங் மாஸ்டர் ரொம்ப அழகா எல்லாம் அருமையா தயார் செய்தாங்க அன்புக்குரியவர்கள். எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் கொடுக்கப்படவில்லை. அப்போ இன்னைக்கு என்னுடைய உழைப்பில் அந்த உயர்ந்த காணிக்கைகள் ஆண்டவர் 10ல் 1 பங்கு யாருக்குரியது? அது கடவுளுக்குரியது. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய உழைப்பில் உயர்ந்த காணிக்கைகள் 10ல் 1 பங்கு அப்படின்னா நான் சம்பாதிக்கிற காசுல 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். என்னுடைய நேரத்துல 10ல் 1 பங்கு நான் கொடுக்குறேன். என்னுடைய திறமைகள்ல 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். அது என்னுடைய அறிவாக இருக்கலாம், அது ஆண்டவன் கொடுத்த தனிப்பட்ட திறமைகளாக இருக்கலாம். ஆப்ஷன்லாம் 10ல் 1 பங்கு நான் ஆண்டவர் கொடுக்குறேன். கை வைக்கணும். உங்களோட பரிசுத்த செஞ்சு கை வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு 10ல் 1 பங்கு யாருக்கு? நீங்க கொடுத்து பாருங்க. உங்கள் உழைப்பின் உயர்ந்த காணிக்கைகள் உங்கள் நேரத்துல உங்கள் திறமைகள்ல 10ல் 1 பங்கு நீங்க கொடுத்து பாருங்க. நம்ம சாதாரண மொழிகளில் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்குற கடவுள் எப்படிங்க கூரையை பிச்சுட்டு விடுவானா? மலாக்கி புத்தகத்துல பேசுங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுல நம்ம ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கு கொடுக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 46 வருஷத்துல நான் சொல்ல பார்த்தீங்களா, கடந்த ஆண்டு எனக்கு கொடுத்த அனுபவம் 16 ஆண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில, இது 17ஆம் ஆண்டு. போன வருஷம் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன. சென்னையில அசிசி அப்போஸ்தலிக் ஃபேமிலி, அசிசி அப்போஸ்தலிக் ஃபேமிலி அப்படின்னா ஒரு குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் குடும்பமாக வாழ்கிறார்கள். எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் மேஜர் லாரன்ஸ் அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் டைரக்டர், அவங்க தான் ஆன்மீக வழிகாட்டி. அங்க அன்புக்குரியவர்களே, அதில் இருக்கக்கூடிய தலைமை வழிகாட்டி அவரை வந்து என்ன கூப்பிடுறாங்கன்னா ஐயான்னு கூப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களுடைய திறமைக்கு வந்த மாதிரி மருத்துவ பணி செய்கிறாங்க. சில பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இன்ஜினியர் வேலை செய்கிறாங்க. சில பேர் வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க. எல்லாருடைய மாச சம்பளம் அந்த உழைப்பினுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து ஐயா கொடுக்குறாங்க. பேசலாம். ஹல்லேலூயா. ஐயா என்ன பண்றாரு, அந்த தலைமை வழிகாட்டி அங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்குறாரு. பேசலாம். இப்போ குடும்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என் ஏடிஎம் கார்டை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல, என் மாமனார்கிட்ட என் மாமியார்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? பேசலாம். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மாசம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற மருத்துவர், வெறும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற கூலி வேலைக்கு போறக்கூடிய நபர், எல்லாரும் தங்களுடைய உழைப்பின் உயர்ந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும், எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னா, இவங்க யாருக்குமே பேங்க் அக்கௌண்டே கிடையாது, வங்கி கணக்கே கிடையாது. திருத்துதர் பணிகள் இந்த நாளில் வாசகக்கூடியவர்களே, திருவிழுக்கு பெற்ற எல்லாரும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து திருத்துதருடைய பாதத்தில் வைத்தாங்கன்னா, எல்லாருடைய தேவைக்கேற்ப எல்லாரிடத்திலும் அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டதான். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே நமக்கு யாராவது கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிக்கிறாங்களா? கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் சொல்லிக்கிறாங்களா? கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று சொன்னால் நம்முடைய தாராள மனது. பேசலாம். ஹல்லேலூயா. வெறுமனை பொருள் கொடுப்பது மட்டுமல்ல, வெறுமனை நம்ம வந்து நம்முடைய உடைகள் கொடுப்பது மட்டுமல்ல. என் பக்கத்தில் அருமை மக்கள் ஆண்டவருடைய செய்தி கொடுக்க போயிருந்த ஒரு மக்கள் நடத்தக்கூடியவர்களே, கிறிஸ்துமஸ் விழாவின் போது ஏழை எளிய மக்களுக்காக காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரி சொன்னாரு. இது போல மளிகை சாமானம் அப்படின்னு. இன்னும் மக்கள் கொடுத்த மளிகை சாமானம் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க எதிர்பார்த்தது கொஞ்சம். அந்த கடையில போய் மளிகை சாமான் வாங்க போகணும்னாலே நீங்க கத்தோலிக்க கிறிஸ்துவனா போக்கில் பங்கு சாப்பிடணும்னா கேட்கிற அளவுக்கு என்ன சொல்லிதான் பாருங்க. அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வெறுமனை காசு மட்டுமல்ல, வெறுமனை நம்முடைய உடைகள் மட்டுமல்ல, நம்முடைய உணவு பொருட்கள் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அப்ப அந்த இரக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலிருந்து அது துவங்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்துல இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஒரு உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகளோட கலந்து உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அம்மா வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு சாக்லேட்டோ அல்லது ஒரு கேக்கோ அல்லது இப்போ வெயில் ஐஸ்கிரீமோ கொஞ்சம் அதிகமா
யாருக்காவது கொடுக்குறா என்ன ஒரு சண்டை போடுறோம். அங்க தொடங்குற சண்டை பாகப்பிரிவினை வரைக்கும் வருது. நீங்க அத்தனை பேர் நீங்க காவல் நிலையத்தில் போய் வக்கீல்கள் மத்தியில சமாளிச்சு முழுவதையும் காவல் நிலையத்திற்கும் வக்கீலுக்கும் கொடுத்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நானா சொத்துக்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரர், கடவுளுடைய இரக்கம் என்பது என்னவென்று சொன்னால் அது எல்லோருக்கும் ஆனது. அப்ப ஒருவேளை அந்த இரக்கத்திற்கு நீ தடையாக வருகிறாய் என்று சொன்னால் அது குறிப்பாக நம்முடைய தோழியாக இருக்கக்கூடிய அந்தோனியாருடைய திருத்தலத்தில் ஒருவேளை மதுசாமியாக தொடங்கி திருத்தலத்தில் அதிபரை தொடங்கி நீ ஆண்டவருடைய பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு வரக்கூடிய பங்கு அருட்பணியாளர் இருந்து கொயரிலிருந்து ஆண்டர்பாய்ஸிலிருந்து அல்லது பங்கு பணியாளர்களிலிருந்து ஆர்வமாய் பணி செய்யக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை அவர்கள் பெறுவதற்கு நீ தடையாக இருக்கிறாய் என்று சொன்னால் நான் அதுக்கு மேல சொல்லிக்கிறேன். என் அனுபவத்தில் நிறைய மக்கள் அடிவானது கண்டுதான் பார்த்துருக்கோம். கடவுளுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை எந்த அவர் யாரை வேணாலும் சொல்லுங்க, ஒருவேளை நீங்கள் நான் தடையாக இருக்கணும் என்று சொன்னால் சும்மா அந்தோனியாரோட திருத்தலத்தில் அன்புக்குரியவர்களை நமக்கு தெரியும். அந்தோனியாருடைய வல்லமைக்கு பரிந்துரை எப்படின்னு ஒருவேளை மற்றவர்களுடைய பரிந்துரை ஒருவேளை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்தோனியாரோட திருத்தலங்களை வாங்குற அடி இருக்கு பாருங்க, அது வேற. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அந்த திருத்தூதர்கள்ல ஒருவர் மிஸ் ஆயிடார். பாடத்தின் முதல் நாள் யார்? இந்திய நாட்டுடைய திருத்தூதர் யாரு? தோமா மிஸ் ஆயிடார். ஆண்டவர் வந்து இந்த பாருங்க என்னுடைய கை, இந்த பாருங்க என்னுடைய விழா என்று தன்னுடைய இரக்கத்தை தன்னுடைய வீட்டின் அனுபவத்தை சீடர்களுக்கு கொடுக்குறாரு, அமைதியை கொடுக்குறாரு. என் அப்பா எனக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை நீங்களும் போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. என்ன கடவுளுடைய அன்பு செய்கிறார். நீ நிறைய சபை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பகிரங்கமாக யார் எச்சரித்தாலும் கூட இயேசுவை அன்பு செய்கிறார். அதுதான் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கிறார். நீங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் சரி, நீங்க எடுத்து பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, யூடியூப்ல எடுத்து பாருங்க. எத்தனை திரைப்படங்கள், எத்தனை விளையாட்டு வீரர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அன்பு செய்கிறார், அதுபோல உன்னை அன்பு செய்கிறார். அதான் அவருடைய சாட்சியமாக இருக்கும். என் வாழ்வு மாறுச்சு, உன் வாழ்வு மாறும், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நீயும் ஆசீர்வாதமாக இருப்பாய். அதான் சாட்சி வாழ்க்கை. நீ அன்புக்குரியவர்கள், என்னுடைய அப்பா என்ன அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புவேன். தோமா இல்ல. பிரியமான சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே விட்டுறீங்க. கடவுளுடைய இரக்கம் என்பது அவருடைய ஜெபம். நீங்க என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒருவரையும் இழந்து போகாதபடி அவர்களை பாதுகாத்தேன், அவர்களை நன்கு பாதுகாத்தேன். அவர்களுக்கு உங்களுடைய அந்த அபிஷேகத்தை நான் கொடுத்தேன். தூய ஆவியின் அபிஷேகத்தை அவர் ஊதி தன்னுடைய திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டபடி அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஒருவர் மிஸ் ஆயிடுறாரு, மீண்டும் 7 நாள் கழித்து மீண்டும் வருகிறார். தோமாவுடைய ரிக்வயர்மெண்ட் என்ன? நான் அவருடைய கையில என்னுடைய கையை நான் விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். என்னுடைய விழாவில் அவருடைய விழாவில் கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன்னுடைய கைகள், இதோ உன்னுடைய விழா. ஆண்டவருடைய இரக்கம் அப்படின்றது இல்லைங்களா? திருத்தூதர்கள் ஒருவரும் ஆசீர்வாதத்தை அழிந்து போகிறார். ஒருவேளை இங்கே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது, சொந்த பந்தங்கள்லாம் கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்களா? என்னுடைய உறவுகளே என்னை அழிக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் சொல்லி தன்னுடைய வலிமை முழுவதும் பயன்படுத்தி உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். கடவுளுடைய இரக்கம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. யார் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு அப்படியே கண்களை மூடி. இந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லுங்க, திருப்பாடல் 118:13. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும், உங்க கூட இருக்கக்கூடியவர் யார்? வலிமை வாய்ந்த கடவுள். அவர் வலிமை வாய்ந்த போர்வீரனை போல இருக்கிறார், இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே மார்போடு 2 கரங்களை வாசிக்க சொல்லுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சத்தம் எழுப்பி, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே
சத்தம் எழுப்பி கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்வோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி புனித திருத்தந்தை 2ஆம் சாந்தல் அவர்கள் ரொம்ப அழகான விழாவை ஏற்படுத்துகிறார். யாரெல்லாம் அந்த இதயத்தினுடைய ஆண்டோடைய படத்துக்கு முன்னாடி போய் அவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய அந்த தண்ணீராலும் ரத்தத்தால் என்னை கழுவு ஆண்டவே, இந்த குடும்பத்தை கழுவுங்கன்னு நம்பிக்கையோடு நீங்க நல்ல ஒவ்வொரு வருஷம் அதில் பங்கெடுத்து திவ்ய நற்பனாக உட்கொள்கிறீங்களோ, இந்த இறக்கத்துடைய ஜெபத்தை ஜெபிக்கிறீங்களோ, இறக்க செயல்களை செய்கிறீர்களோ, ஆண்டவருடைய இரக்கம் உங்களை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் வலிமை வாய்ந்த வீரனை போல உங்களுடைய இருக்கிறேன். ஹல்லேலூயா. 118:13 வசனத்தை குழந்தைகளை சொல்லி கொடுங்க. யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு எழுந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறை மக்களின் மன்றாட்டு. நம்முடைய எண்ணங்கள் செயல்களையும் அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவரே. அதற்கேற்ப நம்முடைய விண்ணப்பங்களை